ரகசியமாக அருணாச்சல பிரதேச எல்லையில் அணு ஆயுதங்களை குவிக்கும் சீனா. ஹை அலர்ட்டில் இந்தியா. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்று சீனா. ஆசியாவில் பெரும் வல்லாதிக்க நாடாக வேண்டும் என்ற கனவுடனும் சர்வதேச அளவில் அமெரிக்காவை விஞ்ச வேண்டும் என்றும் கனவு கண்டு வரும் சீனாவுக்கு பெரும் தலைவலியாக இந்தியா இருக்கிறது. ஆசியாவில் ஒரு பெரிய அண்ணன் போல செயல்பட வேண்டும் என தனது திட்டத்திற்கு இந்தியா தடையாக இருப்பதால் இந்தியா மீது எப்போதுமே எரிச்சலை காட்டி வருகிறது சீனா. ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு தடை போடும் ஒரே நாடாக இந்தியா இருப்பதால் இந்தியாவுக்கு எதிராக அவ்வப்போது தனது நரித்தனத்தை சீனா செய்து வருகிறது. இருந்தாலும் இந்தியா இதனை சாதுரியமாக கையாண்டு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் கைக்குள் போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு செக் வைக்கும் திட்டத்துடன் இருக்கும் சீனா இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளையும் தங்களுக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடி வருகிறது. இந்த சூழலில் மற்றொரு திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்தியாவின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அணு ஆயுத கட்டமைப்பை விரிவுபடுத்தி வருவதாக அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் ஆய்வு செய்ததில் இந்த விவரங்களை நிபுணர்கள் கண்டறிந்திருப்பதாக பிரபல அமெரிக்க நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மலைப்பகுதியில் அணு தொடர்பான வளாகங்கள் ரகசியமாக வேகமாக விரிவுபடுத்த வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகங்கள் அணுசக்தி உற்பத்தி மற்றும் அணு ஆயுத சோதனைகளுக்கு தொடர்புடையதாக இருக்கலாம் என நிபுணர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். முன்பெப்போதும் இல்லாத அளவிற்கு தனது அணு ஆயுத தளவாடங்களை சீனா அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் மேற்கொண்ட செய்தி வெளியாகியுள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சீனாவிடம் 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி 600க்கும் மேற்பட்ட அணு ஆயுத தளவாடங்கள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. 2030க்குள் இவற்றின் எண்ணிக்கை 1000ஆக உயரும் என அமெரிக்கா பாதுகாப்புத்துறை கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக அணு ஆயுதங்கள் கொண்ட நாடாக சீனா மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது.